ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு இந்த 7 நாட்கள் என்ற தலைப்புல நம்ம ஜனவரி 27 முதல் பிப்ரவரி 2 வரை சனிக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் தனுசு லக்னத்திற்காக பார்க்க போகும். இப்ப தனுசு லக்னத்திற்கு கிரக நிலைகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, நம்ம லக்னத்துல செவ்வாய், புதன், சுக்கிரன், 2ஆம் இடத்துல சூரியன், 3ஆம் இடத்துல சனி, 4ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல குரு, 10ஆம் இடத்துல கேது. அப்ப நம்ம லக்னத்துல இருந்து வரிசையா எல்லா கிரகங்களும் நம்ம தனுசுல இருந்து மேஷம் வரைக்கும் வரிசையா உட்காந்து. அப்ப இந்த வகையில முதல் நாள் சனிக்கிழமை அன்னைக்கு 8ஆம் வீட்டுல சந்திரன் இருக்கார், கடகராசி. நம்ம எப்பவுமே சொல்றது என்ன, 8ஆம் இடம் 12ஆம் இடம் வந்து நமக்கு ஆகாத பாவங்கள், ஆகாத ஸ்தானங்கள். எதுக்கு ஆகாது அப்படின்னா, கஷ்டம், நஷ்டம், தடை, தோல்விகள், ஆரோக்கிய பாதிப்பு, இதெல்லாம் கொடுக்கும். அப்போ இந்த 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது நம்மளுடைய இன்வால்மெண்ட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கும். மனநிலைகள் வந்து ஃப்ரீயாக இருக்காது. மதியானம் 1 மணி வரைக்கும் அந்த ஆயிலி நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு ஹரிபரியான ஒரு சிந்தனைகள் போயிட்டு இருக்கும். கவனக்குறைவுகள் சிதற விடாமல் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே நேரத்தில் நமக்கு உழைப்பு, வேலை, தொழில் அப்படிங்கிறது பெருசாக ஒன்றும் பாதிச்சிடாது. அந்த மதியானம் 1 மணிக்கு மேலே மக நட்சத்திரம் ஆரம்பிக்குது. 8ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் 9ஆம் வீட்டுக்கு வந்துடுறார். அப்போ நமக்கு அதிலிருந்து ரிலீஸ் ஆயிடுறோம். 9ஆம் இடம்ங்கிறது என்ன, சந்தோஷம், மகிழ்ச்சி, உறவுகள் சார்ந்த நன்மைகள், பெரியவங்களை பார்க்கறது, அதே மாதிரி பெரிய அதாவது பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு போயிட்டு வர்றது, கல்வி, அடிப்படை கல்வியிலிருந்து பெரிய கல்விக்கு போகிறது, உயர்கல்விக்கு, ஆராய்ச்சி கல்விக்கு. அது போக நமக்கு டிரான்ஸ்போர்ட்டு, ஒரு பிரயாணம், இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுற இடம் தான் 9ஆம் இடம். நல்ல புதிய நபர்களை சந்திக்கிறது, இதெல்லாம் அந்த மக நட்சத்திரத்தில் ஜனவரி 28 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3:52 வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் அதன் மூலமாக நமக்கு அப்படி ஒரு நிகழ்வுகள் சாதகமாக அமையும். அந்த 3:52க்கு மேலே பூர நட்சத்திரம் ஆரம்பிக்குது. அப்போ அந்த பூர நட்சத்திரம் மறுநாள் திங்கட்கிழமை 29ஆம் தேதி சாயந்தரம் 6:56 வரைக்குமே இருக்கு. அப்போ 9ஆம் இடத்துல சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல சந்திரன் போகும்போது, சுக்கிர பகவான் வந்து கேது நட்சத்திரத்துல இருக்கிறதுனால, லக்னத்திலேயே இருக்கிறதுனால 9ஆம் இடத்துக்கும் 1ஆம் இடத்துக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படுது. அப்ப நம்ம எதிர்பார்த்த நபர்கள் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயம், மகிழ்ச்சி, நம்முடைய திறமைகள், இன்வால்மெண்ட் எல்லாம் சாதகமா சம்பவங்கள் நடைபெறதை காட்டும். அதே நேரத்தில் கேது நட்சத்திரத்துல சுக்கிரன் இருக்கிறாருங்கிறது போது சின்ன சின்ன தடுமாட்டங்கள் இருக்கும். ஏன்னா கேதுங்கிறவர் வந்து அடிக்கடி அவங்களுடைய ஐடியாவை மாற்றிக்கிட்டே இருப்பார். சேஞ்சஸ், குழப்பம் அப்படிங்கிறது. இப்போ கேது நமக்கு 10ஆம் வீட்டில் இருக்கார். ஏற்கனவே நமக்கு 5ஆம் வீட்டில் குரு பகவானும் கேது நட்சத்திரத்தில் தான் போயிட்டு இருக்காரு. ஸோ அதனால இந்த காலகட்டம் அப்படிங்கும்போது இந்த சுக்கிரனுக்கும் குருவுக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படுது. இதன் மூலம் என்ன அப்படின்னா, உறவுகள் சார்ந்து, குழந்தை உறவு, நம்முடைய மன எழுச்சி, அதாவது நம்ம இன்னர் மைண்டுன்னு சொல்றோம் இல்லையா, ஆத்மாஸ்தானம் அப்படின்னு, அதில் போடக்கூடிய அந்த செயல் திட்டங்கள்ல எல்லாம் குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக்கணும். அதுக்கு மெடிடேஷன், பிரார்த்தனை, வழிபாடுகள், இதன் மூலமாக டைவர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பாதிக்காது. அடுத்த நாள் ஜனவரி 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை உத்தர நட்சத்திரம். உத்தர நட்சத்திரம் கன்னி ராசியில சந்திரன் 10ஆம் இடத்துல போறாரு. அப்ப சூரியன் வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருக்கார். சூரியனும் சந்திரனையும் பரிவர்த்தனை வாங்கிக்கிறேன். அதனால இன்னைக்கு வந்து கொஞ்சம் பேச்சு அப்படிங்கிறதுல ஒரு ஹீட் இருக்கும், ஒரு அதிகார போக்கு இருக்கும். அதே நேரத்தில் பண வரவுக்கு சாதகமாக இருக்கும். நல்ல அமைப்பு தான். தொழில் பலம் கைகூடும். ஒரு அளவுக்கு நமக்கு அங்கீகாரம் கிடைக்கும். நம்ம எதிர்பார்த்த ஒரு ப்ரொமோஷனுக்கெல்லாம் ஒரு சப்போர்ட் கிடைக்கும்.
அடுத்த நாள் அஸ்த நட்சத்திரம். எப்போ? புதன்கிழமை ஜனவரி 31ஆம் தேதி 10ஆம் இடத்துல சந்திரன், சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போகிறதுனால நமக்கு உழைப்புக்கு உயர்வு கிடைக்கும். அது இல்லாமல் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் ஒரு சப்போர்ட் இருக்கும். அந்த தொழில் நல்லா நடக்கும். திரவ சம்பந்தப்பட்ட உணவு, உடை, மருந்து சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான வேலையில் இருக்கவங்களும் சரி, சொந்த தொழில் பண்ணுறவங்களும் சரி, சிறப்பான நாளாக தம்பி. பிப்ரவரி 1ஆம் தேதி வந்து சித்திர நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். இப்போ செவ்வாய் வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால செவ்வாய் நமக்கு நல்ல கிரகம்தான். அதனால நமக்கு அவர் வந்து சுக்கிரன் கூட இதாகும்போது பொருளாதாரம், டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டு, இப்போ கார் உதிரி பாகங்கள், ஒரு ஸ்பேர் பார்ட்ஸு, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, கட்டடத்துறை, இன்டீரியர் டெக்கரேஷன் மற்றும் ஹார்ட்வேர்ஸு, இதுக்கெல்லாமே நல்லா சிறப்பாக இருக்கும். அதே போல் சுக்கிரன் அப்படிங்கிறது ஆடம்பரமான தொழில்கள். இதுக்கு டெக்னாலஜிக்கலி நமக்கு இது வந்து நன்மை செய்யக்கூடிய ஒரு கனெக்ஷன். அது வந்து சித்திரை நட்சத்திரங்கிறது கடை வீதி மாதிரி நமக்கு ஒரு வியாபாரத்தை விருத்தி பண்ணிக்கணும். அப்போ ஒரு தொழிலில் நீங்கள் உற்பத்தி தொழிலில் இருந்தால் கூட பெரிய பலத்தை கொடுக்கும். கடைசி நாள் பிப்ரவரி 2ஆம் தேதி சுவாதி நட்சத்திரம். நம்முடைய லாபஸ்தானமான துலா ராசியில சந்திரன் வந்து ராகுடைய நட்சத்திரத்தில் போகிறார். இப்போ ராகு நமக்கு 4ஆம் இடத்துல இருக்காரு, புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் உற்பத்தி சார்ந்த துறைகள், அன்னைக்கு ஏதாவது இடம் வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, அல்லது வீட்டு வேலைகள், அதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் வேலைகள் இருந்தால் முயற்சி பண்ணுறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது, உறவினர்கள் வீட்டுக்கு வர்றது, இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. நமக்கு வந்து தொழில் பலம் நல்லா இருக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் வேலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் சொந்தமாக மேனுஃபேக்சரிங்கோ ட்ரேடிங்கோ பண்ணாலும் சரி, ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். ஒர்க்லோடு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும். லாபஸ்தானத்தில் தான் என்னதான் சந்திரன் இருந்தாலும் அந்த லாபஸ்தானத்தில் ராகு மாதிரி தான் அவர் ஆக்ட் பண்ணுறார். அந்த ராகுனுடைய தன்மை அப்படிங்கிறது புதனை பொறுத்து அமைகிறது. இப்போ புதன் நமக்கு லக்னத்திலேயே இருக்கிறதுனால அன்னைக்கு தான் மகரத்துக்கு மாறிடுறாரு. 2ஆம் இடத்துக்கு மாறுறதுனால உத்திராடம் என்கின்ற சூரியனுடைய தொடர்பு புதனுக்கு இருக்கு. அதனால வந்து வியாபாரமும் தொழிலும் வேலையும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாள். இப்போ நம்ம நட்சத்திரத்தை வச்சு, ஒவ்வொரு பாவத்தை வச்சு, நம்ம லக்னத்துக்கு எத்தனாம் பாவங்கிறத வச்சு, அந்த கிரகங்கள் இருக்கின்ற பாவ தொடர்புகளை வச்சு இவ்வளவு பலனை பார்த்தோம். இதை இன்னும் மைன்யூட்டாக பார்க்குற மெத்தடில் நம்ம ஜாதகத்தை கணிச்சு பார்க்கலாம். உபநட்சத்திரங்கள் 12 பாவத்துக்கான உபநட்சத்திரங்களை கண்டுபிடிச்சி நம்மளுடைய கேள்விகள், நம்மளுடைய ஈடுபாடு எந்த பாவத்தை பற்றிய கேள்வியோ அந்த பாவத்துக்கு நமக்கு கொடுப்பினை என்ன சொல்லுகிறது, அதே போல் இப்போ கோச்சாரம் என்ன சொல்லுகிறது. இன்றைய சந்திரன் ஒரு கோச்சாரம்னா ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் போகிறதும் ஒரு கோச்சாரம் தான். அப்போ அதனுடைய பலன்களை எல்லாம் விரிவாக தெரிந்து கொள்ள என்னிடம் அப்பாயின்மெண்ட் வாங்கி அதை கன்சல்ட் பண்ணி அந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சிஸ்டம் வந்து நன்றாக, ஜோதிடம் என்பது நமக்கு நட்சத்திர ஆற்றலை தான் வழங்குகிறது என்பது புரிய வரும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜேஎம்எஸ். நன்றி, வணக்கம்.